ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಕಣ. ಪರ್ಮನೆಂಟ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು HSRಗೆ, ಅನ್ಲೆಸ್ ವಿ ಫೈಂಡ್ ಸಮಥಿಂಗ್ ಬೆಟರ್. ಬಟ್ ನನ್ಗೆ ಏನಂದ್ರೆ ಅವ್ನು ಮುಂಚೆನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದ, ಫ್ರೆಶ್ನರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಫ್ರೆಶ್ ಇರಲಿಲ್ಲ. ಟೇಸ್ಟ್ ಆಸ್ ಸಚ್ ಒಳಗಡೆ ಹಾಕಿರೋದೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಚೆನ್ನಾಗಿದೆ ಅದು. ಬ್ಯಾನಿಂಗ್ ಆಲ್ ದೀಸ್ ಪಬ್ಲಿಕ್ ಥಿಂಗ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ, ಒಂದು ರೂಲ್ ಮಾಡ್ತಾರೆ. IPL ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಂತ ಬರಬೇಕು. ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಬ್ಯಾನ್ ಮಾಡ್ತಾರೆ ಈ ತರ ಈವೆಂಟ್ಸ್. IPL ಬ್ಯಾನ್ ಮಾಡಬೇಕು ನನ್ನ ಪ್ರಕಾರ. அது எக்கானமி கண்ட்ரிக்கு பயங்கர எக்கானமி. எவ்வளவு பேர் இப்போ யூஎஸ்ல எல்லாம் வந்திருக்கா அப்படி பாக்குறதுக்கு. இங்க வந்து ஸ்டேடியம்க்கு வந்து வருவாங்க, வரவங்க வந்து 4 சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ல பஸ் கார் மெட்ரோன்னு யூஸ் பண்ணி வருவாங்க, பார்க்கிங்னு சொல்லி பயங்கரமான கஷ்டம். அது மாதிரி மீடியால பாப்பாங்க மேட்ச். ஆமா ஆமா ஓகே, அது பயங்கரம். நேத்து 30 கோடி. கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்கானமிக்கு வந்து பயங்கர ரொம்ப நல்லது. ஏன்னா இட் வில் ஹெல்ப் ஈவன் லைக் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம், யார் பேல்பூரிலாம் விற்கிறாங்க. சி கண்ட்ரிக்கு என்ன வேலைன்னா வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான என்கரேஜ் பண்ணனும். டிஸ்ட்ரிபியூட் ரிச் பீப்பிள்ஸ் மணி டு எவரிவன். ஸ்ட்ரைட் அவே போதா பெஸ்ட். சோ இது வந்து எப்படின்னா உனக்கு ஸ்பெண்ட் பண்றதும் இல்லாம என்டர்டெயின்மென்ட்ட கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கறாங்க. எக்ஸாக்ட்லி, நல்ல பிசினஸ் மாடல். அதனால இது வந்து கண்டிப்பா பேன் எல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் சேஃப்டி இஸ் paramount actually. See, individual safety, individual responsibility தான் இது. ஏய் அவங்க பாவம்டா, சின்ன குழந்தைலாம் பாவம். அதாவது க்ரௌடை பார்த்தா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குன்னு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்னீக் இன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு தள்ளி அதான் ஒரு ப்ராப்பர் லைன் கியூ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கோயேன், இதெல்லாம் இருந்திருக்காது. நிறைய அவாய்ட் பண்ணலாம். நம்ம வந்து அந்த கியூயிங்ன்ற கான்செப்டே கிடையாது நம்ம நாட்டில். இல்லை நீ பார்த்தனா ட்ரெயின் டிக்கெட் புக் ஆயிருக்கும், தியேட்டரில் சீட் புக் ஆயிருக்கும், அப்படியும் டோர் திறந்தா புகுந்து போய் உட்காரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க நம்ம நாட்டில். அதுதான் பெரிய ப்ராப்ளம். சொல்லிருக்கா ஈஸியா 20 போயிடும். நம்பர்ஸ் வந்து கம்மியா சொல்லுவாங்க. பிரஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிரஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 20 பேர் சேர்த்தா 11 பேர்னு சொல்லுவாங்கடா. அது 20 பேர் இருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு சொல்லுவாங்க ஆல்ரெடி ப்ரீ கன்சீவ்ட் ப்ரீ இன்லர்ஸ் இருந்தது. போலீஸுக்கு பாவம் எல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தட் கே when policeman is carrying that girl and going அவங்களாம் நிறைய அவங்களாம் நிறைய பார்த்துருப்பாங்க. போலீஸ் பார்க்காத மர்டர்ல பார்த்துருப்பாங்க போலீஸ். இதெல்லாம் குழந்தை போடலாம் ரொம்ப தப்பு, அது நடக்கக்கூடாது. மிஸ்டேக் வந்து விராட் கோலி இல்ல மிஸ்டேக் விராட் கோலி மேல. அவன் ஏன் இதை வந்து ட்ரிகர் பண்ணான்? விராட் கோலி கையில இல்ல. அபி டிகே சிவகுமார் வந்து சொன்னா RCB இல்ல, அவன் பர்மிஷன் கொடுக்கலையா? அவன் பர்மிஷன் கொட்டில. பர்மிஷன் not for parade ன்னு சொன்னா அவ்வளவுதான். he wanted RCB to visit the stadium. தப்பு, அப்படி பண்ணாலும் பெரிய தப்பு. ஏன்னா பாலிடிக்ஸ் இல்ல. ஆக்சுவலா அவன் டெசிக்னேட்டட் பிளேஸை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னது வைஸ். என்ன கேட்டா அவன் என்ன சொன்னான், ரோட்ல வேணாம், டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகும், நீங்க உங்க ஸ்டேடியம்ல பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். மக்கள் தான் திரண்டு நீங்க எல்லாரும் வாங்க, திரண்டு வாங்க, 1000 லட்சக்கணக்கில் வாங்க நான் சொன்னா மக்களா டிசைட் பண்ணி போனாங்க. ஏன் டிக்கெட் இல்லையா? டிக்கெட் கிடையாது. டிக்கெட் இல்ல, ஃப்ரீ. ஏன் நீ போல? ஏன் நான் போல? நமக்கு பாலிடிக்ஸ் இல்ல, பாலிடிக்ஸ் சரின்றது கிடையாது. நமக்கு அந்த ரஷ் வேணாம், நமக்கு அது வேணான்னு தோணுச்சுல்ல. அங்க போனவங்க யாரு, அது போயே ஆகணும் வெறித்தனமா. ஸோ படிச்சவங்களும் போயிருப்பாங்க. ஆனா ஒரு 4 பேர் படிக்காதவங்க வந்து அந்த அந்த ரஷ்ஷை அப்படி ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஆமா ஆமா, அதுல கிரியேட் ஆகிற விஷயம் தான். 100% கரெக்ட். இதுல வந்து லைன்ல நின்று பொறுமையா போறவங்க இருப்பாங்க அந்த இதுல கிரௌட்ல. ஆனா அதுல 2 பேர் மிஸ்பிஹேவ் பண்ணா முடிஞ்சிச்சு வேலை. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரௌடு. இந்த
that innocent people die always. அதில் இன்னசென்ட் பீப்புள் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு They don't know how to maneuver, push people. they don't know how to swim against the tide ன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. இல்லை ஏத்திக்கெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா இது இருக்க மாட்டோம்னு. எவ்வளோ குடும்பம் அது. Sometimes that's what, like, you know you're going to drown. டெத்துன்றது சொல்லவா இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், நாளைக்கு தெரியாது. ஆமாம் புரியுதா? But Deepu, இது எப்படின்னா you know you'll go drown in an ocean, but still ஆமா you தீபா. நான் drown பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னா அது ஒண்ணு ஆர்மிக்கு போகிற மாதிரி எப்படி இருந்தாலும் போவோம். இந்தியா பாகிஸ்தான் ஆர் நடக்குது. நீ போனால் கன்ஃபார்மாக தெரியல. போவேன்னு சொன்னா அது டோர் டே தான். இதை தேடி போயிருக்காங்கடா. அதான் தேடி போயிருக்கேன். எக்ஸாக்ட்லி தேடி போயிருக்காங்க. தேவையில்லாத ஒன்று. நேரம் போகுது. 18 வருஷம் நம்ம நாட்டுக்கு புதுசு கிடையாது. நிறைய பாம்பேல ஒரு என்ன அந்த பெடஸ்ட்ரியன் ஓவர் பிரிட்ஜ் பெடஸ்ட்ரியன் ஓவர் பிரிட்ஜ் ஏதோ 30 people. So அது- what has that abhi அதுல யாரோ அன்னைக்கு இட்ஸ் about to start raining ன்ட்டு umbrella ஒரு செகண்ட் நின்னுட்டு umbrella ஓபன் பண்ணிட்டான். right. அதனால full crowd pile ஆயி அம்ப்ரெல்லாக்கலாமா? ஆமா, ஏன்னா அவ நின்னு அம்ப்ரெல்லா ஓபன் பண்ணிருக்கால, அந்த நின்ன செகண்ட்ல மக்கள் பொறுமை இல்லாம மூவ் ஆயிருக்காங்க. 30 people died. எப்போ நடந்தது? இதுல 30 பேர் அந்த அதான்டா ஒரு 7-8 வருஷம் இருக்கு. அந்த வீடியோ வேற இருக்கு. வீடியோ வேணப்பா பார்க்க முடியாது. ரைட்டா? திருப்பதியில் ஆச்சு. ஃபர்கெட் அந்த எபிசோட் பாம்பே 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. புஷ்பா இந்த வருஷம் ரீசெண்டா கும்பமேளா. ஆமாம் ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன திருப்பதி புஷ்பா 2. புஷ்பா 2 தியேட்டர்ல. இப்ப கண் முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கு. அதை தாண்டியும் இன்னொன்னு இன்சிடென்ட் இதே மாதிரி ஆகப்படும். பாயிண்ட். So this is not cool. You should கொஞ்சம் not இப்ப நீ support. பாரு யூரோப்ல எல்லாம் யூரோப் பேங்க். see அவங்களும் நிறைய ஃபுட்பால் டீம் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல பாரிஸ்ல they died you saw. அங்க இருக்கு. பாரிஸ்ல போனா. அப்படியா? பாரிஸ் ஜெர்மன்ல I think. பட் இந்த அளவுக்கு ஸ்டாம்பிட்லையா? Stampede. அங்க இருக்குடா தீபா. அங்க நடந்துருக்கு. பட் அங்க அங்கேயும் என்னன்னா கொஞ்சம் immigrants இப்போ இந்த தான். நியூசிலாண்ட்லாம் இருக்கா பாத்தியா? நியூசிலாண்ட்ல நியூசிலாண்ட்ல Australia also பார்த்தனா civilized. பயங்கர சிவிலைஸ்டா இருக்காங்க. ஆமா. நியூசிலாந்து கப் அடிச்ச வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆர்ப்பாட்டம் இல்ல. கேஷுவலா எடுத்துக்கறாங்க. என்னமோ பெரிய 18 வருஷத்துக்கு அப்புறம் இல்லடா, cup பெரிய விஷயம் நான் கப் அடிக்கிறது நான் வந்து அதை அண்டர்மைன் பண்ணல. தீபு இது வந்து பட் அது என்னன்னா யூ ஹேவ் டு மூவ் ஆன். அடிச்சாச்சு, பாராட்டணும், அதெல்லாம் அதோட ஓவர். அதை பயங்கரமா அப்படியே நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்றது அது ரொம்ப ஓவர். அது வந்து கொஞ்சம் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. இது சரியான பேக் ஃபயர். Ultimately Virat Kohli will go home and sleep today. It will be ஸ்லீப்ல இப்போ அவர் விராட் கோலிக்கே பாவம் கஷ்டப்பட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ விளையாடி கப் அடிச்சிருக்கான். ஆனா அவன் மனசுல ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு moral வருத்தம் point. இருக்கும். இப்போ he will lose that. Yeah. புரியுதா? அவன் அவ்வளோ சாட்சம் அவன். Now all the eyes will be on the அவனுக்கு அது ஒரு